வணக்கம் நண்பர்களே. இது 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுனால ஸ்பெஷல் வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது இப்போ என்எஸ்சி ஆப்ஷன் செயின் வெப்சைட்டில் இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, எப்படி சார் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. எந்த ஆப்ஷன்ஸ் ப்ரைஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, இல்லை எந்த ஆப்ஷனுடைய அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் சூஸ் பண்ணால் அதிக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 24,550 மார்க்கெட் இருக்குது. இதுக்கு பேர் அட் த மணி அப்படின்னு பேர். இப்போ இதோடைய ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து 144 ரூபா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது மாதிரி 24,500, 24,450, 400, 300 இது எல்லாமே இந்த க்ரீன்குள்ளே இருக்கிறதுனால இதுக்கு பேர் இந்த மணின்னு பேர். அதுக்கும் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் இருக்குல்ல, இது எல்லாம் அவுட் ஆஃப் த மணின்னு பேர். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கோ அது அட் த மணி. அந்த க்ரீன் கலராக இருக்குது அதுக்கு கீழே உள்ளது மேலே உள்ளது எல்லாமே உங்களுக்கு இந்த மணி. ஸோ அதுக்கப்புறம் வெளியில் ட்ரேட் பண்ணுறது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. ஸோ இதை நல்லா பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன். இது வந்து இந்த மணி புட் ஆப்ஷன், சாரி அட் த மணி புட் ஆப்ஷன். இது வந்து இந்த மணி புட் ஆப்ஷன். இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தால் அதிகமாக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எப்போதுமே உங்களுக்கு தெரியும், ஆப்ஷன் ப்ரைஸஸ் வந்து பேஸ்ட் ஆன் வந்து ஸ்பாட் ப்ரைஸு, அப்புறம் அதோட ஃபியூச்சர் ப்ரைஸு. இதில் தான் வந்து இதோட தான் நமக்கு வந்து கொரைலேட் ஆகி ட்ரேட் ஆகிட்ருக்கோம். இப்போ நம்ம இப்போ லெஃப்ட் சைடில் இப்போ பார்த்தீங்கன்னா 4 சார்ட் இருக்குது. இங்கே இந்த 4 சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வச்சுருக்கிறது 15 மினிட்ஸ் சார்ட் வச்சுருக்கேன். எல்லாத்துலேயுமே 15 மினிட்ஸ் சார்ட் தான் இருக்குது. இப்போ நல்லா பாருங்கள், இந்த ஒரு கேண்டிலை நம்ம எடுத்துக்குவோம். அதாவது 16ஆம் தேதி 3 மணிக்கு இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மூவ் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 39 பாயிண்ட் கொடுத்துருக்கு. அதாவது இந்த ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் க்ளோஸு இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா 39 பாயிண்ட் மூவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது ரிலேட்டடாக எப்படி வந்து அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல 24,300 இந்த மணி. இந்த மணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 39 பாயிண்ட் ஏறினத்துக்கு இந்த மணி நமக்கு எவ்வளோ கொடுக்குதுன்னா 26 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓப்பன் ஹை க்ளோஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு 26 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி 24,400 இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இந்த மணியில் கொஞ்சம் மேலே வந்துச்சு 24,400. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 பாயிண்ட் தான் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குது. சரி, நம்ம வந்து அட் த மணி இப்போ 24,550 ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம 24,500 எடுக்கிறோம். ஆல்மோஸ்ட் அது அட் த மணி. இப்போ நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா வெறும் 16 பாயிண்ட் தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ இதோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 150, 160 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது 200 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது 300 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த மணி டீப் இந்த மணியில் எடுக்கிறது தான் அதிகமான பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. இங்கே 39 பாயிண்ட் ஏறினா இந்த டீப் இந்த மணி வந்து 26 பாயிண்ட் ஏறி இருக்குது. அது கொஞ்சம் மேலே வந்தோடனே பார்த்திங்கன்னா வெறும் 22 பாயிண்ட் தான். இந்த அட் த மணி பார்த்திங்கன்னா வெறும் 16 பாயிண்ட் தான். அப்போ அதிக ப்ராஃபிட் கிடைக்கிறது இந்த இடம் தான். மார்க்கெட் இப்போ 2,598 நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம அதில் போய் நம்ம ஸ்ட்ரைக் எடுத்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு 600 எடுக்கணும்னு வச்சுங்களேன். இந்த மார்க்கெட்டு 600க்கு போகலைன்னா அந்த ஆப்ஷன் ப்ரைஸு மூவ் ஆகவே ஆகாது. ஆனால் நம்ம இந்த மணியில் போய் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ நான் இங்கேருந்து 500 ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் 400 போய் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா 400 ஆப்ஷனை சூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டு அதிகமாக கிடைக்கும். இப்படி தான் நான் வந்து ஆப்ஷனை ஸ்ட்ரைக் ப்ரைஸை பையிங்க்கு சூஸ் பண்ணுவேன். சப்போஸ் அது ஒரு 50 பாயிண்ட் இறங்கினா கூட இந்த மணி வந்து ரொம்ப இறங்காது, அன்லெஸ் அதை கிராஸ் பண்ணி போனால் தான் ரொம்ப இறங்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆப்ஷன் ப்ரைஸை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி.